அந்த ஆந்திரா முதல்வர் துணை முதல்வரோட தமிழ்நாடு வருகை எப்படி பாத்தீங்க? அடுத்தடுத்து ஒரு அரசியல் நிகழ்ச்சியில கலந்துட்டே இருக்காரு. அவரோட வருகை எப்படி? அவங்க தம்பி பவன் கல்யாண் வந்தா அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர் துணை முதல்வராக இருக்கனால பெரிய தலைவர் முதல்வராக இருக்கலாம், இல்லை சந்திரபாபு நாயுடு அழைக்க சிக்கலா இருந்திருக்கலாம். அதனால இவரை அழைச்சிருக்கலாம். ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அதோட துணை முதல்வராக இருக்கிறாரு. அவரை வர சொல்லி அழைச்சி பங்கேற்க வச்சிருக்கலாம். அதை போய் நம்ம பேசிக்க வேண்டியதில்லை. அதுல என்ன இருக்குது? நிறைய தமிழ்நாட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை கையில் எடுப்போம், ஜனசேனா கட்சி உறுதியா நிற்போம் அப்படின்ற மாதிரி பிரச்சனையே அவங்க தான். தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு தடவை பேசி முடிவு. ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரும் முதல்ல முடிவு? தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தம்பி என்னை கேளுங்க, சட்டசபைக்குள்ள 1,00,000 3 ஆண்டுகள்ல 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சொல்லியிருக்காருல்ல. அப்ப 1,00,000 போராட்டங்களை மக்களுக்குள்ள திணிச்சது அந்த பிரச்சனைகளை கையளித்தது 1,00,000 போராட்டங்களை நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமையா கேவலமா சிறுமையா? 1,00,000 பிரச்சனை 3 ஆண்டுகள்ல மக்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லாட்சின்னு சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு? எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருக்கோம்னு சொல்லணும். 1,00,000 பிரச்சனைக்கு போராட விட்டுருக்கோம்னா அதுல எந்த போராட்டத்துக்கு விட்டீங்க? பணி நிரந்தரம் கேட்டு ஆசிரியர்கள் போராட வரும்போது அப்படியே மறைச்சு கொண்டு பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் போடும்போது, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் போராடும் போது தூக்கி கொண்டு லாரியில வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டு வரல. இதெல்லாம் தான் போராட அனுமதியா? நான் கேட்ட போராட்டத்துக்கு எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி விட்டு? இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது யார்? நீங்க சொல்ற ஆட்சியாளர்கள் தான். இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு தந்த பெருமக்கள், ஆண்டவன் இல்லை, எங்களை ஆண்டவர்கள். இது யாரு தந்தது? அப்புறம் நாங்க அதெல்லாம் தீப்போம் அப்படின்னா சரி, முதல்ல இலங்கை சிறையில் இருக்கிற எங்க மீனவர்லாம் மொத்தமா வெளியிட சொல்லுது. எனக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க. காவிரியில தமிழர்களுக்கென்று உரிய நதிநீர் பங்கீடு கிடைக்குமா கிடைக்காது? அதுக்கு முடிவு இருக்கா? அதை பேச முடியுமா? கொடுங்கன்னு பாரதிய ஜனதா சொன்னா அடுத்த வாட்டி மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிக்கும். கொடுன்னு இங்க இருக்கிற காங்கிரஸ் சொன்னா அங்க மறுபடியும் பிஜேபி ஜெயிக்கும். ஒரு தேர்தல் அற்ப வெற்றிக்காக பதவிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை சாகடிச்ச நீங்க, நாங்கெல்லாம் எங்களை பார்த்தா இப்படி கைகட்டி நின்று பதில் சொல்றதுனால கேனப்பை மக்கள்னு தெரியுதா? அது ஒரு காலம். வரலாறு, வீழ்ச்சி, எழுச்சி எல்லாத்தையும் படிச்சு எங்க பாருங்க, 500 ஆண்டுகளுக்கு மேல எங்கள் இனம் தூக்கி வந்த வலியை சுமந்து நிக்கிற பிள்ளைகள். சும்மா இந்த கேட்கிற கேள்விக்கு ஒருத்தட்ட பதில் இருக்கா? இத்தனை பிரச்சனைகள். சரி, நீட்டை கொண்டு வந்தது யாரு? சரி, ஜிஎஸ்டி, இந்த வரியை கணக்கு சுமக்க முடியாத வரிச்சுமை எங்க மக்கள் மேல திணிச்சது யாரு? சரி, இந்த வரியை எடுத்துட்டு போற என்னவா நலத்திட்டமா மக்களுக்கு திருப்பி வருது? பதில் எந்த நிதிநிலை அறிக்கையிலாவது நாடங்களும் இவ்வளவு வருவாய் பெருக்கம் சரக்கு மற்றும் சேவை வரியால இந்த வரி நாடங்களும் இப்படி மக்களின் நலத்திட்டத்துக்காக பிரித்து அனுப்பப்படுது. குழந்தைகள் நலன், கல்வி, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இல்லை இந்த வேலை வாய்ப்பு அல்லது இந்த மருத்துவ வசதி, அது ஏதாவது போக்குவரத்து அப்படி ஏதாவது பிரித்து அனுப்பப்படுது. தடையற்ற மின்சார விநியோகம் அப்படி ஏதாவது இருக்கா? 156 லட்சம் 160 லட்சம் கோடிகளுக்கு மேல கடன். இங்கே ஒரு நல்லாட்சி கொடுத்த நாயகர் 10 லட்சம் கோடியை தொட போறாரு கடன். கடங்கார பைய நாட்டுல நான் ஒரு கடங்காரன், நீ ஒரு கடங்காரன். இதுல வளர்ச்சி, டெவலப்பு, நல்லாட்சி இதெல்லாம் என்ன இருக்கு? வெறும் சொல்லாட்சி மட்டும்தான். நல்லாட்சி எங்கிட்டு இருக்கு? உங்களால கேட்க முடிஞ்சா? நாட்டு பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்த ராணுவ வீரன் உடல் இந்த மண்ணுக்கு வரும்போது என்ன அந்த நாட்டு வீட்டுக்கு மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது? நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம். இதெல்லாம் ராணுவ வீரன், நாட்டை பாதுகாக்க போற படைவீரன் செத்து வந்தவனுக்கு அவன் குடும்பத்துல இதெல்லாம் சொல்லல. 1 கோடி நிதி கொடுக்கும், மத்திய அரசு கொடுக்கும், மாநில அரசு கொடுக்கும், நிதி பாதுகாப்பை கொடுக்கும், வறுமையை சந்திக்காம விடும். நான் நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை இந்த நாடு பார்க்குங்கிற நம்பிக்கை ஒரு ராணுவ வீரனுக்கு இந்த நாடு கொடுத்துருக்கா? கால கொடுமை. வேற எதுவும் கேள்வி வச்சிருக்கீங்களா இல்லையா?
யாரு விரும்புறாங்க சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுது இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது. திமுக ஆட்சி மறுபடியும் வரும்னு நீங்க வரும்னா விரும்புனீங்கன்னா ஓட்டை அவங்களுக்கு போடுங்க, வந்துடக்கூடாதுன்னா ஓட்டை மாத்தி போடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.